எந்த காரணத்துக்காகவும் இனிமே இத பத்தி கவலைப்படாது. இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். இல்ல ஷூட்டிங் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. இதுல பயப்பட என்ன இருக்கு? அவங்க சொல்லி கொடுக்க போறாங்க, நீ அதை பண்ண போற, அவ்வளவுதானே? சூப்பர். பரவாயில்லையே சார், சிங்கிள் டேக்லயே முடிச்சிருச்சே. எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் சார். ஆர்டிஸ்ட் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா சிங்கிள் டேக்லயே முடிச்சிடலாம். நீங்க இல்லனா இது முடிச்சிருக்காங்க சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அது உங்க பெருந்தன்மை இருக்கு சார். மானிட்டர்ல விஷுவல் பார்த்தேன், நல்லா இருக்கு சார். சந்தோஷம் சார். எல்லாருக்கும் கன்வென்ஸ் வவுச்சர் போட்டியா? போட்டு வச்சிட்டேன் சார். அப்ப நான் கிளம்பட்டுமா? இருமா சார், என்னோட ஹஸ்பண்ட் சார் அந்த பக்கம் தான் நின்னுட்டு இருக்காரு. சரி, ஓகே சார். ஏமா, உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டேமா. ரொம்ப நல்லா பண்ணீங்க. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். ஆனா நான் பிடிக்காம தான் சார் செஞ்சேன். பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல சார், நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறத நம்ம செய்யற வேலையில காட்ட முடியாது இல்லையா? அந்த பக்தி இருந்தா உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது. நீ பண்ண பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு யாரும் புதுமுகம் சொன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா பண்ண. குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். கேஷியர் வேலை செஞ்சு உன் குடும்பத்தை காப்பாத்துறதை விட இதுல நீ சம்பாரிச்சு அவங்கள நீ ஓஹோன்னு வச்சுக்கலாம். தேங்க்யூ சார். சார், இவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துறீங்களா? கொடுக்கலன்னா கையோட கொடுத்துடலாம் சார். சார், நான் வவுச்சர் போட்டேன் சார். செக் பண்ணிடுங்க சார். இதுல கையெழுத்து போடுமா, சைன் பண்ணுமா. இந்தாங்க சார். நீங்களே கொடுங்க. வாங்கிக்கம்மா. தேங்க்யூ சோ மச் சார். அம்மா, இதுல 20,000 ரூபாய் இருக்குமா. மாசத்துக்கு 4 விளம்பர படத்தில் நடிச்சீங்கன்னா போதும். உங்க குடும்பத்தை நீங்க சூப்பரா வச்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச். பரவாயில்லம்மா. அப்ப நான் சரிம்மா, கிளம்புறேன். போயிட்டு வா. நல்லா பண்ணாங்கல்ல? ஆமா சார், எனக்கு ரொம்ப திருப்தி. எனக்கும் ரொம்ப திருப்தி சார். ஓகே சார். வெற்றி, லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி, வேலை முடிஞ்சுதா? போலாமா? என்ன இது புதுசா சிகரெட்ல பிடிக்கிற பழக்கம்? இது எப்பல இருந்து வந்துச்சு? அது அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடில இருந்து தான். என்ன வெற்றி, நீங்க எப்படி பேசுறீங்க? லக்ஷ்மி, வெளியில 4 இடத்துக்கு வந்தாதான் 4 விஷயத்த கத்துக்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கத்துக்கிட்ட விஷயம் தான் இது. வெற்றி, அது அறிவை வளர்த்துக்கிறதுக்காக சொல்லுவாங்க, இப்படி உடம்ப கெடுத்துக்கிறதுக்காக இல்ல. இத பாரு லக்ஷ்மி, நான் உடம்புக்காகவும் பிடிக்கல, அறிவுக்காகவும் பிடிக்கல. என் அந்தஸ்தை உயர்த்துக்கு தான் நான் பிடிச்சேன். இது பிடிச்சா அந்தஸ்து உயரும்னு யாருங்க சொன்னது? கேன்சர் தாங்க வரும். என்ன லக்ஷ்மி இப்படி பேசுற? அந்த டைரக்டர் பாக்கெட்டா சிகரெட் பிடிக்கிறாரு. அவரை பார்த்து எல்லாரும் பயந்து நடுக்குறாங்களே, அத நீ பாக்கலையா? ஏதாவது சொல்லிட்டு போறேன். அது அவரு பிடிக்கிற சிகரெட்னால வரல. அவருக்கு டைரக்டர்ங்கிற அந்தஸ்து ஏற்கனவே இருக்கு, அதனாலதான். லக்ஷ்மி, ஆனா அத அவர் பிடிக்கிறப்போ பந்தாவா இருக்குல்ல. போதும் வெற்றி, இந்த சிகரெட் புறானெல்லாம் வேண்டாம். நீங்க சிகரெட் பிடிச்சது போதும், இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். இது பாருங்க, இனிமே நான் உங்களை இப்படி பார்க்க கூடாது, புரியுதா? சரி, போலாம் வா. என்னங்க, சரி, நடுவுல எங்க காணாம போனீங்க? அது அந்த டைரக்டர் கிட்ட போய் கேளு. நான் உள்ள இருந்தா நீ சரியா நடிக்க மாட்டேங்கிறியா, அதனால அவர் மேனேஜர் கிட்ட சொல்லி என்ன வெளியே அனுப்பிட சொல்லிட்டாரு. அது என்னமோ, அதுவும் உண்மைதான்.
எனக்கு உங்களை பார்த்ததும் நடிப்பே வரல. அதனாலதான் அவர் உங்களை வெளியே அனுப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். உங்களை மேனேஜர் கூட்டிட்டு போனார்ல, அதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அது என்னமோ தெரியல, தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க உள்ள இருக்காங்க ஞாபகம் வந்துச்சுன்னா கவனம் செதறது பயங்கரமா. அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. இதுல தப்புன்னு பார்த்தா என்னோடதான். நான் ஒழுங்கா நடிச்சிருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? இல்ல இல்ல லக்ஷ்மி, அதுவும் தப்பு இல்ல. நாங்க நின்னு இருக்க கூடாது. எனக்கு இது பழக்கம் இல்லாத தொழில் இல்ல, பக்குவம் பத்தல. எதுக்குதான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்ன, நீங்க தான் கேட்கவே இல்ல. லக்ஷ்மி, அதான் சொல்லிட்டேனே, இது ஏன் தப்புன்னு. சரி, இப்ப வேலை முடிஞ்சுதா? சம்பளமே கொடுத்துட்டாங்க, வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்தாங்க இந்தாங்க. இல்ல லக்ஷ்மி, சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ சம்பாரிச்ச முதல் சம்பளம் மனுஷங்க கையில கொடுக்காத, சாமி கிட்ட வச்சு கொடு. சாமி கிட்டியா? ஏதாவது கோயிலுக்கு போய் சாமி கால்ல வச்சு வாங்கலாம். நல்ல விஷயம் தாங்க. சரி போலாமா? வா. இனிமே சிகரெட் பிடிக்க கூடாது. சரி வா போலாம். இந்த விஷயத்தை நான் எப்படி சக்தி கிட்ட சொல்லுவேன்? ஏற்கனவே நாங்க போய் தங்கினதுனால கோவமா இருக்காரு. இப்போ இதை சொன்னா இதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. பிடிவாதக்காரி, தப்ப அவ பண்ணிட்டு என்கிட்ட பேசாம ஒதுங்கி நிக்கிறா. நாமளா வந்து பேசணும்னு நினைக்கிறாளோ? சரி, நாமளே இறங்கி போவோம். வாங்க. கையிடுங்க. என்ன என்னடா சார்? நான் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு அப்படி மறிக்கிற இப்படி மறிக்கிற. சார் 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 சும்மா இருமா நீ ராஸ்கல். சார், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சார். அவரை விட்டுருங்க சார். ஏமா உன்னை அவன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். ஐயோ அண்ணா, நான் சொல்றது என்னடா கேளுங்க. பாக்குற உன்னை? சார், சார், உன்னெல்லாம் சும்மா விட கூடாது. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க சார். அண்ணே, அவர் என் புருஷன் தானே. ஆமா சார். புருஷனா பார்த்து அப்படி தெரியலையே. ஐயோ இல்லங்க, சார் அது புருஷன் தான் சார். ஒரு சின்ன சண்டை ரெண்டு பேருக்கும், அதான். என்னத்த சண்டையோ போங்க. ரெண்டு பேருக்கு சண்டைனா அதை வீட்டுக்குள்ளார வச்சுக்கணும். வெளியில வந்து சண்டை போட்டா இப்படிதான்.
நல்ல வேளை இந்நேரம் இவனை நான் அடிச்சு மூஞ்சியெல்லாம் ஐயோ உடைச்சு வேற விட்டுருங்க சாரிங்க நான் ஒருத்த மட்டும் இல்லமா பப்ளிக் எல்லாம் சேர்ந்து அடிச்சாங்கன்னா என்ன ஆகுது? சரி 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 வாங்க போலாம். சண்டை போடுறாங்களா சண்டை? அம்மா, 2 பேரும் சண்டை போட்டுக்காம சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. சரிண்ணா. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. இது என்னோட சம்பள கவர். சாமி பாதத்துல வச்சு கொடுங்க சாமி. சரிங்கம்மா. பரவாயில்லைங்க, இன்னும் ஊர் மனம் மாறாம இருக்கீங்க. ஊர் மனமா? என்ன சொல்ற? இல்ல, முதல்ல சம்பளம் வாங்கினது கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சுல, அத சொன்னேன். அது அப்படி இல்ல லக்ஷ்மி. தெரியாத ஊர்ல தெரியாத தொழிலை செஞ்சு அதுல சம்பாதிச்சுட்டு வந்திருக்கோம். இது எனக்கு அதிசயமாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. இதை நடத்தி கொடுத்தது கடவுள் தானே. அதான் கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கேன். உண்மைதாங்க. பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். என்னங்க, இங்க வாங்க. பரவாயில்ல லட்சுமி, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். இப்ப நீங்க வரல? ஏ, நானே வரேன். வரேன். பக்கத்துல வந்து உட்காருங்க. என்ன இது? ஏன்? நீ நடிகை இல்ல, உன் பக்கத்துல நான் எப்படி உட்கார முடியும்? பாக்குறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க மேடம்? மேடமா? என்ன புதுசா? ஒட்டிச்சணும். அதான் கிட்ட வரலையா? வெற்றி, நான் இந்த மாதிரி டிவில எல்லாம் நடிப்பேன்னு கற்பனை பண்ணி கூட பார்க்கல. என்னைக்கும் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டதும் கிடையாது. ஆனா இதெல்லாம் நடந்துருச்சு. லக்ஷ்மி, நிறைய நேரங்கள்ல நாம யாருன்னு நாம கண்டுபிடிக்கிறது இல்ல, மத்தவங்க தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு அந்த டைரக்டர் தானே கண்டுபிடிச்சாரு. அவர் திறமைய கண்டுபிடிக்கலங்க, அதுக்கு நான் சூட்டாவேன்னு கண்டுபிடிச்சாரு. திறமை அவருக்கு தான். நீ பொழைச்சுக்கோ லக்ஷ்மி. நானும் நிறைய டிவில பாத்திருக்கேன். ஆரம்பத்துல எல்லா நடிகைகளும் சொல்ற மாதிரி நீயும் டைரக்டர் புகழ்ற. நான் புகழ இல்லைங்க, உண்மையதான் சொல்றேன். லக்ஷ்மி, இதுக்கப்புறம் தானே இருக்கு. அந்த டைரக்டர் கிட்ட போய் ஏன் அதை அப்படி எடுக்கிறீங்க, இது ஏன் இப்படி வருது, நான் ஏன் அந்த டைலாக பேசணும், நான் எப்படி நடந்து வரணுமா, நீங்க வந்தா மரியாதை கொடுக்கணுமா, இந்த மாதிரி அப்படி இப்படி பேசி அந்த டைரக்டரை படுத்து எடுத்துட மாட்டீங்க? ஏங்க என்ன போய் எதுக்கு அப்படி சொல்றீங்க? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் உன்ன சொல்லல, ஆனா வழக்கமா இந்த மாதிரி தானே நடக்குது. இந்த செய்தியை நான் எத்தனை முறை சினிமா செய்தியில படிச்சிருக்கேன். ஜீ தமிழ் டாப் 10லயும் பாத்திருக்கேன். விட்டா நீங்க என்ன முழு நேர சினிமா நடிகை ஆக்கிடுவீங்க போல இருக்கு. இது விளம்பர படங்க. இதுல நடிக்கிறவங்க எல்லாம் நடிகைகள் இல்ல, மாடல்ஸ். இப்ப நான் ஒரு மாடல். நீங்க சொல்ற டாப் 10ல எல்லாம் என் பேர் வராது.
சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வெற்றி, நீங்க விளையாட்டுக்கு சொன்னீங்களோ இல்ல சீரியஸா சொன்னீங்களோ, நான் இப்ப நடிக்கிறது எல்லாமே தற்காலிகமா தான். வேற ஒரு நல்ல வேலை கிடைச்சதும் நான் இதை விட்டுருவேன். குடும்பத்தோட கஷ்டத்துக்காக தான் நான் இதை பண்ணவே சம்மதிச்சேன். எனக்கும் அது தெரியும் லக்ஷ்மி. அதனாலதான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் லக்ஷ்மி. அது பேசதான் நான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்? நான் வேலைக்கு போலான் இருக்கேன் லக்ஷ்மி. அதான் வேலை எதுவுமே கிடைக்கலையேங்க, அப்புறமா பாத்துக்கலாங்க. இப்ப என்ன அவசியம் இருக்கு லக்ஷ்மி, அது தெரியாம தான் இருந்திருக்கேன். வேலை இருக்கா? என்ன வேலை? கால் டாக்ஸில டிரைவர் வேலை. டிரைவர் வேலை எப்படிங்க? நீங்க எப்படிங்க அந்த வேலைக்கெல்லாம்? நான் ஒன்னும் ஐஏஎஸோ ஐபிஎஸோ படிக்கல. சொல்லிக்க முடியாத அளவுக்கு 6ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்கேன். அதுக்கு இந்த ஊர்ல எந்த வேலையும் இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்ச டிரைவிங்க வச்சு எனக்கு வேலை கிடைக்குங்கிறப்போ நான் அதை செய்யறது தானே சரி. இல்ல வசதியா வாழ்ந்துட்டு இப்போ இப்படி போய்? லக்ஷ்மி, பழைய கதை வாழ்க்கைக்கு உதவாது. நாம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கோமோ அதுதான் நம்ம கதையா இருக்கணும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நானும் வேலைக்கு போறது தான் நல்லது. உன்னை வேலைக்கு அனுப்பிட்டு என்னால உட்கார்ந்து சாப்பிட முடியாது. அதனால நான் இந்த வேலையை செய்ய முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. போறதுதான் சரின்னு படுது லக்ஷ்மி. போலாமா? என்னங்க, குழந்தைங்களுக்கு பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் ஆட்டுமா? இல்ல இல்ல, நீங்க இருங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஐயா, காலையில இருந்து சாப்பிடலங்க ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்கய்யா. பிச்சை போட சேஞ்ச் இல்ல, போ. ஐயா, காலையில இருந்து சாப்பிடலங்க ஐயா, நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். போமா, சேஞ்ச் இல்லன்னு சொல்றேன்ல, போ. 5 பேர் இருக்கோம் ஐயா, யாருமே சாப்பிடல. என்னம்மா? ஏதாச்சும் சொன்னா கேட்க மாட்டியா? போடுங்க. ரொம்ப பசிக்குதுயா, ஏதாவது போடுங்கய்யா. என்னம்மா, போய் தான் வாங்கி சாப்பிடு. வெற்றி, என்ன வெற்றி, தட்டுல போட்ட பணத்தை எடுக்கிறீங்க? பசிக்குது, சாப்பிடலன்னு சொல்றாங்கல்ல. இதுக்கு 100 ரூபாய் போடுற? கோடீஸ்வரர் கூட 100 ரூபாய் போட மாட்டான். வெற்றி, போடுங்க வெற்றி. இரு, என்னம்மா 5 பேர் இருக்காங்க சொன்னல, ஆளுக்கு 1 ரூபாய் எடுத்துக்கோங்க, போ. என்ன வெற்றி? மா, போமா, போ. ஏன் வெற்றி இப்படி பண்றீங்க? சரியா தான் பண்ணிருக்கேன். பிச்சைக்காரங்களுக்கு போய் 100 ரூபாய் போடுற? நம்ம 100 ரூபாய் போடுற நிலைமையிலயா இருக்கோம்? கிட்டத்தட்ட நாமளும் அவங்கள மாதிரி தான் இருக்கோம். என்ன, அவங்க வந்து கேக்குறாங்க, நாம போய் கேட்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஏங்க, அதான் இப்ப நம்ம கை நிறைய சம்பாதிக்கிறோம்ல, அப்புறம் என்னங்க பிரச்சனை? அதுக்காக எல்லாத்தையும் தர்மம் பண்ணிடுவியா? ஐயோ, ரோட்ல 4 பேர் கேட்டா எல்லாருக்கும் கொடுத்துருவியா? உனக்கு கை நிறைய பணத்தை பார்த்ததும் தலையும் புரியல, காலும் புரியல. வண்டியில ஏறு. என்ன லட்சுமி, ஏறு சொல்றேன்ல, வா வா வா.